ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஹரி. அப்புறம் பார்ட்னராக எப்பயும் போல் நம்ம ஹஸ்வி. இன்றைக்கி ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க்டு விளாட போகிறதில்ல, விளாண்டதை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க்டு சிஎஸ் போயிருந்தேன் ஒரு மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பூயா அடித்து டைமண்டு 2லேருந்து டைமண்ட் 3க்கு நம்ம மாறினோம். அந்த ஒரு மேட்ச்சில் பல சம்பவங்களை நான் பண்ணியிருந்தேன். அந்த சம்பவம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த சம்பவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரியிலேருந்து யார் எடுத்து போடுற அப்படின்லாம் தப்பாலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நான் அதாவது வீடியோ எடுத்துகிட்ருப்பேன் சீரியஸாக. அந்த மாதிரி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கில்லே அடிச்சிருக்க மாட்டேன். ஒரு 5 கில்லு 2 கில்லு அந்த மாதிரி தான் அடிச்சிருப்பேன். வீடியோ எடுக்காமல் ஒரு நாள் கேர்ஷுவலாக விளாண்டுட்ருப்பேன். வீடியோ தான் எடுக்கலையே, யூடியூப்பில் போட போகிறது இல்லையே அப்படின்னு கேர்ஃபுல்லாக விளாண்டுட்ருப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எய்ஸு 12 கில்லு 10 கில்லு அந்த மாதிரி அடிப்பேன். அது எனக்கே தெரியாது. அது எனக்கே தெரியாமல் ஒரு இதில் அடிச்சிடுவேன். அதான் வீடியோ எடுக்கல அப்படின்னு தைரியமாக விளாடுவேன். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி பார்த்துட்டோம். அவனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே தான் ஓடுறான் அந்த எனிமி. ஒருத்த டவுனு. ஒரு கில்லு நம்ம அடித்தாச்சு. 2 கில்லு அடித்தாச்சு. இன்னும் 2 பேர் தான் அடித்தா எய்ஸு. இன்னொரு எனிமி பார்த்துட்டேன், அவனையும் அடிச்சிட்டேன். 3 கில்லு. இன்னும் ஒரு எனிமி அடித்தா எய்ஸு. அவனும் அங்கே போகிறான், அடிக்க போகிறான். எஸ், அடித்தாச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எய்ஸ் அடித்தாச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு அந்த பிஸ்டல் 2x ஸ்கோப் பிஸ்டல் இருக்கும். அந்த பிஸ்டல்லையே பார்த்தீங்கன்னா நம்ம எய்ஸ் அடித்தாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இன்னொரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவனுங்க டீமில் 4 பேருமே இருப்பானுங்க. 4 டீம்மேட்ஸ் அப்படியே இருப்பானுங்க. என்னோடய டீமில் பார்த்தீங்கன்னா 3 டீம்மேட்ஸு டவுன் ஆகிடுவாங்க. நான் ஒருத்தன் தான் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதில் ஒரு எய்ஸ் அடிச்சிருப்பேன். அதுவும் இதே ரவுண்டு தான். அந்த எய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ அங்கே ஒருத்தனை பார்த்துட்டோம். அங்கே தான் இருக்கிற எனிமி. அடிக்க ட்ரை பண்ணுறோம். ஒருத்தனை அடிச்சுக்கிட்டோம். இந்த ரவுண்டில் ஒரு கில்லு அடிச்சுக்கிட்டோம். மிச்சம் இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறான். போய் லூட் எடுப்போம். அவன் ஏதாச்சும் கன் வச்சுருந்தானா அந்த கன்று நம்ம எடுத்துக்கலாம். இங்கே தான் இருக்கான் இந்த எனிமி. இந்த ரவுண்டில் நம்ம அடி வாங்கிட்டோம். பரவாயில்ல. இவன் ஒருத்தன் தான் இருக்கான். மேலேருந்து அடிக்க போகிறான். அங்கே மேலே இருந்து அடிக்கிறான். மேட்ச் முடிஞ்சு அவங்க ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா வின்னு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருப்போம். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே டவுன் ஆகிடுவாங்க. நம்ம டீம்மேட் ஒருத்தன் டவுனு. இந்த மாதிரி இடத்துல தான்
எய்ஸ் அடிப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு எனிமி பார்த்துட்டோம். ஒருத்தன் டவுனு. நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். மேலே வேணால் ஸ்க்ரீனில் நீங்களே பாருங்கள். நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். 3 பேர் இருக்கிறானுங்க அவனுக்கு டீமில். இங்கே ஒரு எனிமி. 2 கில்லு. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அடித்தா எய்ஸு. அவ்வளோதான். இன்னும் அவன் ஒருத்தன் தான். அவன் ஒருத்தன். ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா எய்ஸ் எப்படி அடித்தாச்சு. இப்போ ஸ்னைப்பர் தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஏன்னா இது லாங் பிளேஸ் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து ஸ்னைப்பரில் டைரெக்டாக அடிக்க பார்க்கலாம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கில் அடிக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஒரு கில்லு கூட அடிக்காமல் டவுன் ஆயிரும் தான் நினைக்கிறேன். நாம் ஸ்னைப்பர் வச்சுட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி பரவாயில்ல, உள்ளே இறங்கி அடிப்போம். ஏன்னா 3 பேர் தான் இருக்கானுங்க. அங்கே ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா இருக்கான். ஆமாம், இந்த ரவுண்டில் ஒரு கில்லு கூட அடிக்காமல் டவுன் ஆயிடுவேன். மேலேருந்து அடிச்சிருவோம் நம்மளே. அதனால் இந்த ரவுண்டில் ஒரு கில்லு கூட அடிக்காமல் டவுன் ஆயிடுவோம். தோற்றும் போயிடுவோம். இல்லை தோக்க மாட்டோம், ஜெயிச்சிருவோம். தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன். எனக்கு அநேகமாக தோற்ற மாதிரி தான் தெரியுது இந்த ரவுண்டு. அங்கே தான் இருக்கிறான் எனிமி. டீம்மேட்டு போராடி ஒரு கில் எடுத்துக்கிட்டாரு நம்ம டீம்மேட். ஸோ இந்த ரவுண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில. அங்கே ஒரு எனிமி இருக்காரு. நம்ம இப்போ உள்ளே இறங்கிக்கலாம். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா கில் அடிக்க மாட்டேன். அதாவது ஒரே இடத்துல 2 பேர் இருப்பானுங்க. நான் இவனை அடிச்சிட்டு இருக்கும் போதே இன்னொருத்த பின்னாடி வந்து அடிச்சிருவான். பின்னாடியில் ஒரே இடத்துல 2 பேர் இருப்பானுங்க. அடிக்கும் போதே இந்த சைடு இருந்து ஒருத்தன் அடிச்சிருவான். இவன் அடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிச்சிருவான் சைடில். ஒரே இடத்துல 2 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் அவன் டவுன் ஆயிடுவான். ஆனால் அவனுக்கு ரிவே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. நம்ம டீம்மேட் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவனுங்க டீமில் 3 பேர் இருக்கிறாங்க.
எடுத்துட்டாங்க. இந்த ரவுண்டில் ஸ்னைப்பரில் அடிக்க ட்ரை பண்ணோம். இப்போ டெசர்ட் கில்லு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறோம். டெசர்ட் கில்லு ஸ்னைப்பர் இருக்குது. இந்த ரவுண்டில் ஸ்னைப்பரில் அடிக்க ட்ரை பண்ணோம். ஒரு கில்லியாச்சும் ஸ்னைப்பரில் அடித்து பார்ப்போம். அந்த வீட்டு மேலே ஏறிக்கலாம். ஏன்னா ஸ்னைப்பரில் அடிக்கணும்னா வீட்டு மேலே ஏறி அடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே இருக்கிறோம், நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஸ்னைப்பர் எடுத்துக்கலாம். அங்கே ஒரு எனிமி இருக்கிறாரு. எஸ், ஒரே ஒரு கில்லு ஸ்னைப்பரில் அடித்தாச்சு. சே, இன்னும் கொஞ்சம் ஹெச்பி குறைஞ்சிருந்தா போயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜோன் வேறு வருது. அதனால் நம்ம உள்ளே இறங்கிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. இந்த குளோபால்குள்ளே தான் ஒரு எனிமி இருக்கிறாரு, அவர் அடிக்கணும். இன்னும் ஒருத்தர் தான். ஸோ 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா பூயாவும் அடித்தாச்சு, ஜெயிச்சிட்டோம். இந்த ரவுண்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.